என்ன சமீபம் வந்திருக்கும் போது யாருன்னு தெரிந்து கொண்டாயா? அம்மா கூடகர் எங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு சபையாருக்கு விளக்கமா சொல்லணும். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 உபதேசம் 64 கலைகரம் 96 தத்துவம் எல்லாம் கற்று உணர்ந்த குரு பெரியார்களுக்கும் சிறியார்களுக்கும் நம்மளை போல் நாடக வித்தவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் அதே கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம். சத்தியலோகத்தை பிரம்மதேவனுக்கு மனிதர்களுடைய என்றும் என்றும் கல்விக்கு அரிசி என்றும் தெரிந்து கொண்டாயா? தெரியுமா? அதுவும் தவிர தெரிவிக்கின்றீர்கள். அலைமகள் கலைமகள் மலைமகள் மலைமகள் என்று மூவர் இருக்கீங்க. அப்படி இருக்கையிலே எங்களுக்கோ ஒரு நேரத்தில் பயங்கர சண்டை வந்து விட்டது, ஏற்பட்டு விட்டது. எப்படி என்றால் கல்விக்கு அரசியான நானும் வீரத்துக்கு அரசியான லட்சுமியா செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியானவோ நாரதன் சிந்தி மூட்டோட காரணத்தினால் நான் தான் பெரியவள் என்று சொல்லுமா நான் தான் பெரியவள் என்று சண்டை வந்து விட்டது. அப்பொழுது எனக்கோ மிகவும் கோபம் உண்டாகிவிட்டது. அதனால் நானே உடனே பூலோகத்துக்கு வந்து பிறவியிலே ஒரு ஊமைக்கு பேச்சு கொடுத்து புலவனாக்கினேன். ஆமா, அதை கண்டு பார்வதியோ பிறவியிலே கோழையானவனுக்கு வீரம் கொடுத்து மண்ணுத்தன் ஆக்கினார். அதை பார்த்த லட்சுமியோ ஆதியிலே பிச்சைக்காரனுக்கு வாழ்வை கொடுத்து அரசனாக்கினார். அப்படி இருக்க வேலையிலே மூவருக்கும் பூலோகத்தில் பெரிய சண்டை ஏற்பட்டு என் கணவராகிய பிரம்மதேவனும் ஈஸ்வரனும் பாம்பனாகிய மகாவிஷ்ணும் சேர்ந்து இவர்கள் சண்டை கொண்ட சண்டையை மாறிவிடும். இதை இப்பே தடுக்க வேண்டும் என்று உடனே பூலோகத்துக்கு வந்து ஆனால் தலைமகனே ஒரு மனிதனாக பிறந்தால் கல்வி செல்வம் வீரம் என்று மூன்றும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன். இல்லை என்றால் அவன் 5 அடி படுத்த ஜீவன் போல் ஆகிவிடுவான். அப்படி என்று எங்களுக்கு உணர வைத்தார். அப்போ இது எங்கள் சண்டையை தீர்த்து நாங்கள் மேலே செல்ல வேண்டும். ஆமா, அதுவும் தவிர
பட்டு சரிகு சேலையும் எதிர்க்கல வீர வெண்டையமும் எவ்வாறு சொல்லிக்கிறது பார்த்தாயா அதுவும் தவிர ஏதோ காரணமாக என் மாமனாகிய கண்ணபுரம் அழைத்திருக்கிறார் போக வேண்டும் போகும்போது எப்படி என்றால் என் மாமனார் என் மாமனாராகிய கண்ணபிரான் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார் போடி பார்க்க வேண்டும் அல்லவா வந்துச்சுங்க அவர் மாமனார் வச்சிருந்தாரு நீ மருமக போற என்ன பண்ணாரோ மாமா எப்படி வருவானே மாமா உங்கள் சரஸ்வதி உங்கள் பாதத்துக்கு பன்னீரால் கழுவி பட்டு ஆடையால் துடைத்து கோம்பு மந்தாரை பாரிஜாத வெற்றி பேர் என்று சொல்லக்கூடிய அநேக மலர தூவி நான் வந்தன செய்தேன் மாமா. வருமாங்களே மாமா பணிந்தபடியினால் இன்று போல் என்றும் மங்களமாக வாழ ஆசிரியர் வருவார்களே அப்படியே வருவார்களே. சபைதனில் என்ன அழைத்த காரணம் காரணம் அந்த
மக்கள் ஆனால் மாமா அப்படியே வருவாங்களே மக்கள் மக்களுக்கு குறை வந்து விட்டது சொல்றீங்களே, ஆண்களுக்கு மக்களுக்கு என்ன குறை வந்தது? அதாவது வருமானே கனவுடன் தாகம் செய்ய வேலாசுரன் மக்கள் ஆதாய சூரர்கள் சிவனை நோக்கி சாகாவரம் வேண்டி கௌரவ செய்ய போயிருக்காங்களே. வரம் அளிக்கிற வரம் கொடுக்கிறான்னு சொல்லுகிறேன். யார் வரம் கொடுப்பது, யார் வாங்குவது ஒன்றும் புரியவில்லையே மாமா. விவரமாக சொல்லுகிறேன். சூரர்கள் தவமாகும் பொருட்டு நீயோ சென்று அவர் நாவிலே அமர்ந்து அவர் வாயினால் அக்னி என்ற சொல்லை வரவிடாமல் தடுத்து வரம் வாங்கும்படி செய்ய வேண்டும். அக்னி என்ற சொல்லை நீ மற வைக்கணும். எப்படி வருமாங்களே வரம் வாங்குகிறார் என்று சொல்லுகிறார்களே, யார் வரம் வாங்குவது, எதற்காக தடுக்க வேண்டும்? இது ஒன்றும் புரியவில்லையா மாமா? மாமா சூரனின் தவம் கெடுத்த மாயே நீயோ அவர் நாவில் நின்று வரவாங்கும் பொருட்டு நான் கூறியதை மறக்காமல் செய்து வரும் மருமகளே. ஆனால் மாமா அப்படியே மருமகளே இதுக்கு முன்ன கர்வம் கொண்ட ராசிகள் வருவாங்கும் போது உங்க சூழ்ச்சியால் எவ்வளவு பேரை கெடுத்திருக்கிறோம். இதுவும் பொறுத்து இல்ல மாமா. ஆனால் வருமாதிரே
சென்று நான் சொன்னதை செய்துவிட்டு வர வேண்டும் மருமகனே. ஆனால் மாமா அப்படியே மருமகனே. சுமதரே முன்னால் ராவணன் கும்பகர்ணன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சூரர்கள் அழித்தவர்கள் அதே போல இந்த அரக்கரையும் அழித்து விடுவாங்கம்மா. ஆனால் மருமகளே செய்ய வேண்டாமா? பேசிக் கொண்டிருந்தால் அந்த சூரர்களோ தவத்தை வாங்கிக் கொண்டு சென்று விடுவார்கள். நீயோ உடனடியாக சென்று சொன்னதை செய்துவிட்டு போறாங்க. அதனால நம்ம சீக்கிரம் போய் அதை கிடைக்கணும். நம்ம மாமனார் சொல்பிடிக்காரோ நம்ம அரக்கரையை பரவாயில்லை போக வேண்டும் அல்லவா? வந்து அவர் நாவையில் அமர்ந்து விட்டோம். நாம் சென்று விட்டோம். இப்படியாகத்தானே ஒரு தவனில் இருக்கு. தவம் செய்த பிறகு சிவன் வருவார். சிவன் இப்போது பரம கடவுள் சபாவை கொள்ளுகிறார். தம்பியா
Thank
அருமையின் பதியாரே அப்படி ஒப்பத்தாண்டா பாவாடை வைத்துட்டு மூவாடு திருமணி கொடுத்த ஒரு வேஷா ஏன் ஒரு வேஷம் ஆனால் நந்திக்காவலா சாமி மங்களம் உண்டாகட்டும் உண்டாச்சு அங்கே மான்மலை சக்தி சூழ அறுபது ஆவரணம் உண்டு அங்கே மான்மலை சக்தி சூழ 60 ஆவரணம் உண்டு கொன்ற திங்களையும் கொண்டதை சிறப்பு அறிந்தம் உண்டு மங்களவை பார்வதி விடபாகத்து மகிழ்ந்திருக்க தும்புரு நாளப்பாடு மங்களமாய் பார்வதி விடபாகத்து அமர்ந்திருக்க மகிழ்ந்திருக்க தும்புரு நாளப்பாட தங்கையிலா மாமனு நாளப்பாட தகடருக்கும் ஆட்சி நல்கி சார்ந்திட்டேனே. ஆனால் நந்திக்காவலா சாமி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் உனக்கு மட்டுமல்ல இந்த என்னை பணிந்தவர் அனைவருக்கும் சகலருக்குமே ஆட்சி நல்கி நான் சார்ந்திட்டேன். நந்திக்காவலா மங்களம் உண்டாகட்டும். ஆனால் நந்திக்காவலா சாமி நானும் இந்த சபை நாடி வந்திருக்கின்றேன். வந்து போது இந்த சபை எப்படிப்பட்ட சபை? ஐயா போல தூங்கி ஏய், அகாதாசி வந்த சபை சொல்றதை கேள். சொல்லுங்கள் இந்த சபையோ 4 வர்ணத்தார். ஆமா யாரு 4 வர்ணத்தார்? மாதா பிதா குருதேவா இல்ல, சத்திய சுத்திய வைத்திய பிராமணன், பிராமணன் சத்திரியன், சத்திய வைசியன், வைசியன் சூத்திரன் என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் அமர்ந்திருக்கக்கூடிய ஆனந்த சபை சபை. சபை இந்த சபையில இருக்கக்கூடிய ஆமா இந்த 40 இருந்திருக்காருல்ல, ஆமாங்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எழுவட்டுங்க வேதமோ 4. என்ன வேதம்? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அது மட்டுமல்ல, உபநிடதங்கள், உபவேதங்களோ 4. நாங்க ஆயுர்வேதம், தனுர்வேதம், சில்பவேதம் வேதம் என்று சொல்லக்கூடிய உபவேதங்களோ 4. நாங்க அது மட்டுமா? 6 சாஸ்திரம், ஆமா 18 புராணம், புராணம் 24 தத்துவம், சத்துவம் 28 ஆகமங்கள், ஆயுங்கள் 64 ஆயக்கலைகள். ஆயக்கலைகள் ஆயக்கலைகளோ ஆயக்கலை 64, ஆமாங்க தத்துவங்களோ 96. 6 இப்படி இந்த கலைகளை எல்லாம் கற்று வந்தார்கள். கற்று வந்தார். இது மட்டுமா? அப்படி அல்ல. இந்த இதற்கு முன்னே நான் சொல்ல வேண்டும் என்றால் ஆமாங்க மறந்து போயிடுச்சு அப்ப நான் சொல்லியோ இப்படிப்பட்ட சபை. இது மட்டுமா? தொல்காப்பியம், நன்னூல், விடதம், 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், 18 மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நூல்களையும் மாசர அடுத்து எந்த ஒரு குற்றமும் இல்ல